ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இந்த சாம் த ஸ்டாம் சேனலில் சினிமாவை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சினிமாவை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். எந்த ஒரு ஃபீல்டை எடுத்துக்கிட்டிங்கனாலுமே அதில் சென்டிமெண்ட் பார்க்குறது அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று தான். அது சினிமாவில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு படத்துக்கு பூஜை போடுறதுல ஆரம்பித்து அந்த படம் ரிலீஸ் ஆகிறது வரைக்கும் எல்லாத்தையுமே சென்டிமெண்ட் பார்த்து தான் பண்ணுவாங்க. அப்படி சென்டிமெண்ட் பார்த்து பண்ணுற விஷயம் ஒரு சில டைமில் நெகட்டிவான சென்டிமெண்ட்டை கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் 2024 இப்போ வரைக்கும் தமிழ் சினிமா ஃபேஸ் பண்ணிட்டு வர்றது அப்படியே 2014 வருஷத்தில் நடந்ததை கூட ஒத்துப்போகுது. இந்த வீடியோ முடியும் போது கண்டிப்பாக ஆமாம்ல சொன்ன விஷயம் எல்லாமே அப்படியே நடக்குதுல்ல அப்படின்னு கண்டிப்பாக உங்களை ஆச்சரியப்பட வைக்கும். ஸோ வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க, நீங்கள் சினிமா ஃபேனாக இருக்கீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கிலீஷில் ஹிஸ்ட்ரி வில் ரிப்பீட் இட் செல்ஃப் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதாவது குறிப்பிட்ட வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் திரும்பவும் அப்படியே நடக்கிறதுக்கு பேர் தான் அப்படி சொல்லுவாங்க. இந்த வருஷம் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இப்போ நடந்துட்டு இருக்கிற விஷயம் அப்படியே 2014 நடந்ததோட ரிஃப்ளெக்ஷனாக இருக்குது. அதுவும் குறிப்பாக ஒரு 6 ஹீரோஸ்க்கு அப்படியே நடந்துட்டு இருக்கு. அதை பற்றி இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த லிஸ்ட்டில் நம்ம முதல் பார்க்க போகிறது யார் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு 2014 வருஷம் மொத்தம் 2 படம் ரிலீஸ் ஆச்சுங்க. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா கோச்சடையான், இன்னொன்று லிங்கா. இதில் 2 படமே பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறலை அப்படிங்கிறத ரஜினி ஃபேன்ஸே ஒத்துக்குவாங்க. அதே மாதிரி இந்த வருஷம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரஜினிக்கு அதே மாதிரி 2 படம் ரிலீஸ் ஆச்சுங்க. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா லால் சலாம், இன்னொன்று இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன வேட்டையன் திரைப்படம். இதில் வேட்டையன் திரைப்படம் விமர்சன ரீதியாக ஒரு கருத்துள்ள படம் அப்படின்னு வந்தாலுமே கூட ரஜினியோட ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரியான கலெக்ஷனை கொடுக்கல அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இருக்காது. அந்த வகையில் 2014 நடந்த விஷயம் ரஜினிக்கு இப்போ 2024 அப்படியே நடந்திருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த லிஸ்ட்டில் நம்ம 2வது பார்க்க போகிற ஹீரோ யார் அப்படின்னா தளபதி விஜய் அவர்கள். தளபதி விஜய்க்கு 2014 வருஷம் ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷனில் ஒரு முக்கியமான படமாக அமைஞ்சது தான் கத்தி திரைப்படம். அந்த படம் ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சுங்க. அதே மாதிரி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வெங்கட் பிரபுவோட டைரக்ஷனில் பெரிய எக்ஸ்பெக்டேஷனுக்கு மத்தியில் ரிலீஸ் ஆகி அந்த எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி பண்ணி கோட் படமும் 400+ கோடி வருமானத்தை ஈட்டி கொடுத்துச்சு. அந்த வகையில் தளபதி விஜய்க்கு பார்த்தீங்கன்னா 2014 கத்தி ஆகட்டும், 2024 கோட் ஆகட்டும், ரெண்டுமே வெற்றி படமாக அமைஞ்சது அப்படியே ரிப்பீட் ஆயிருக்குது. இதில் கூடுதலான கோயின்சிடன்ஸ் என்ன அப்படின்னா, இந்த 2 படத்துலையுமே விஜயோட ஏதோ ஒரு கேரக்டருக்கு ஜீவா அப்படின்னு தான் பேர் வச்சுருந்தாங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம 3வது பார்க்க போகிற ஹீரோ யார் அப்படின்னா ரீசெண்ட் டைம்ஸில் அசுர வளர்ச்சி அடைஞ்சிட்டு வர நம்ம சிவகார்த்திகேயன் தான். சிவகார்த்திகேயனுக்கு 2014 வருஷத்தில் மான் கராத்தே அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆகி வெற்றி பெற்றுச்சு. அதே மாதிரி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அமரன் திரைப்படம் ரிலீஸ் ஆகி இன்றைக்கி வரைக்கும் தேட்டரில் நல்லபடியாக போயிட்டு கலெக்ஷன்லையும் நல்லாவே வசூலை கொடுத்துட்டு வருது. அந்த வகையில் சிவகார்த்திகேயனுக்கும் பார்த்தீங்கன்னா 2014 நடந்த ஒரு விஷயம் அப்படியே ரிப்பீட்டாக 2024 நடந்திருக்கு. இதில் கூடுதலான கோயின்சிடன்ஸான விஷயம் என்ன அப்படின்னா, மான் கராத்தே படமும் சரி, அமரன் படமும் சரி, இந்த 2 படத்தோட டைரக்டர் யார் அப்படின்னா ஏஆர் முருகதாஸோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக இருந்தவங்க தான். இந்த லிஸ்ட்டில் நம்ம 4வது பார்க்க போகிற ஹீரோ யார் அப்படின்னா சூர்யா அவர்கள். சூர்யாவுக்கு 2014 வருஷம் பார்த்தீங்கன்னா லிங்குசாமியோட டைரக்ஷனில் ஒரு மிகப்பெரிய ஃப்ளாப்பான படமாக அஞ்சான் படம் ரிலீஸ் ஆச்சுங்க. அந்த படத்தை அந்த டைமில் விமர்சனம் பண்ணாத ஆளே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லாருமே நெகட்டிவான விமர்சனத்தை கொடுத்தாங்க. இப்போ 2024 பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பேன் இந்திய அளவில் மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனுக்கு மத்தியில் ரிலீஸ் ஆன கங்குவா திரைப்படமும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆன முதல் நாள்லேருந்தே நெகட்டிவான விமர்சனத்தை தான் பெற்றுட்டு வருது. அந்த வகையில் சூர்யாவுக்குமே பார்த்தீங்கன்னா 2014 நடந்த ஒரு விஷயம் அப்படியே ரிப்பீட்டாக 2024 நடந்துட்டு வருது. இந்த லிஸ்ட்டில் நம்ம 5வது பார்க்க போகிற ஹீரோ யார் அப்படின்னா தனுஷ் அவர்கள். தனுஷுக்கு பார்த்தீங்கன்னா 2014 வருஷம் வேலையில்லா பட்டதாரியோட பார்ட் 1 படம் ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சுங்க. அதே மாதிரி இந்த வருஷம் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன அவர் ஹீரோவை மட்டும் இல்லாமல் டைரக்டும் பண்ண ராயன் திரைப்படம் ரிலீஸ் ஆகி வெற்றி பெற்றது மட்டும் இல்லாமல் 100 கோடி கிளப்லையும் இணைஞ்சது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தனுஷுக்கு 2014 வருஷம் நடந்த விஷயம் அப்படியே 2024 நடந்திருக்குது. இதில் கூடுதலான கோயின்சிடன்ஸ் விஷயம் என்ன அப்படின்னா 2014 அவர் நடித்த வேலையில்லா பட்டதாரி அவரோட 25வது படம், இப்போ நடித்த ராயன் திரைப்படம் அவரோட 50வது படம். ஸோ 10 வருஷ கேப்பில் அவர் தன்னோட 25வது படம் மைல்ஸ்டோனையும் 50வது படம் மைல்ஸ்டோனையும் கிராஸ் பண்ணிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். இந்த லிஸ்ட்டில் நம்ம 6வது மற்றும் கடைசியாக பார்க்க போகிற ஹீரோ யார் அப்படின்னா இயக்குனர் சுந்தர்சி அவர்கள். பாரா இவருங்கடா இந்த லிஸ்ட்டில் வந்தார் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அதாங்க ஹைலைட்டு. பேய் படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட சுந்தர்சி 2014 வருஷம் அரண்மனை சீரிஸோட பார்ட் 1 ரிலீஸ் பண்ணி வெற்றி பெற வச்சாருங்க. அந்த வகையில் இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் அந்த படத்தோட அரண்மனை படத்தோட பார்ட் 4 சீரீஸை ரிலீஸ் பண்ணி வெற்றி பெற வச்சது மட்டும் இல்லாமல் 100 crore கிளப்லையும் இணைய வச்சார். அந்த வகையில் சுந்தர்சியுமே பார்த்தீங்கன்னா 2014 நடந்த ஒரு விஷயம் 2024 அவருக்கு திரும்பவும் நடந்திருக்குது. இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோங்க. 2024 வருஷம் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மகாராஜா, வாழை, லப்பர் பந்து போன்ற சின்ன மற்றும் மீடியம் பட்ஜெட் படங்கள் எல்லாமே வெற்றி பெற டாப் ஹீரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டார் படங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய எக்ஸ்பெக்டேஷனுக்கு மத்தியில் ரிலீஸ் ஆகி மண்ணை கவிட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா
சங்கர் டைரக்ஷனில் கமலஹாசன் நடித்த இந்தியன் 2 படம் மிகப்பெரிய வரவேற்புக்கு மத்தியில் வந்த படம், சரியாக போகலை. அதே மாதிரி இந்த கங்குவா படமும் ரீசெண்டாக அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்குது. இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்? அவங்க ரொம்ப ஹைப் ஏற்றுனது தான் காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை பட்ஜெட்டுக்கு ரொம்பவே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கண்டென்ட்டில் கோட்டை விட்டுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படிங்கிறத உங்களோட அபிப்பிராயத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.